Welcome to MR Physics. I am Raju. 12th Physics Board Exam Past Papers உள்ள numerical problems ஒன்று என்ன சால்வ் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் 2017 செப்டம்பர் கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் நம்பர் 47ல் ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, the base current of a transistor is 50 microampere and collector current is 25 milliampere. Determine the values of alpha and beta. This is a given problem. இந்த ப்ராப்ளமை யூனிட் 10 எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கிவன் பேஸ் கரண்ட் ஆஃப் த டிரான்சிஸ்டர் இஸ் 50 மைக்ரோ ஆம்பியர். பேஸ் கரண்ட் வந்து I சஃபிக்ஸ் B அப்படின்னு எடுத்துக்கோம். IB இஸ் ஈக்குவல் டு 50 மைக்ரோ ஆம்பியர். இந்த மைக்ரோ ஆம்பியரை ஆம்பியரில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். 50 இன்ட்டு 10 to the power minus 6 ஆம்பியர். 1 micro is equal to 10 to the power minus 6. Micro ampere is equal to 10 to the power minus 6 ampere. Because ampere is a SI unit of current. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, கலெக்டர் கரண்ட் இஸ் 25 மில்லி ஆம்பியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. IC is equal to 25 மில்லி ஆம்பியர். இந்த மில்லி ஆம்பியரையும் ஆம்பியரில் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 25 1 மில்லி is equal to 10 to the power minus 3. அதனால் 10 to the power minus 3 ஆம்பியர் அப்படின்னு எழுதிக்கிறோம். என்ன கேட்டிருக்காங்க, ஆல்ஃபா அண்ட் பீட்டாவுடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த கரண்ட் கெயின்ஸ். ஸோ முதல்ல பீட்டாவுடைய வேல்யூ கண்டுபிடிப்போம். IB அண்ட் IC கொடுத்துருக்காங்க. இதில் இருந்து நம்ம பீட்டாவுடைய வேல்யூவை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். பீட்டா இஸ் ஈக்குவல் டு IC பை IB. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம பீட்டாவுடைய வேல்யூவை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஆல்ஃபாவுடைய வேல்யூவை ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ் பீட்டா அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம ஆல்ஃபாவுடைய வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த டூ ஃபார்முலாஸ் we are going to use. First let us find the value of beta. Beta is equal to, what is IC? IC is 25 into 10 to the power minus 3. What is IB? IB is 50 into 10 to the power minus 6. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா we will get 500 அப்படின்னு வரும். ஸோ பீட்டா இஸ் ஈக்குவல் டு 500. பீட்டா இஸ் ஈக்குவல் டு 500. பீட்டாவுக்கு யூனிட் கிடையாது. ஸோ இந்த வேல்யூலேருந்து நம்ம ஆல்ஃபாவுடைய வேல்யூ கண்டுபிடிப்போம். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பீட்டா பை 1 ப்ளஸ் பீட்டா. ஸோ பீட்டாவுடைய வேல்யூ 500. தேர்ஃபோர் 500 டிவைடட் பை 1 ப்ளஸ் 500. ஸோ இதே சிம்பிளிஃபை பண்ணோம்னா we will get 0.998 அப்படின்னு வரும். ஸோ ஆல்ஃபாவுடைய வேல்யூ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0.998. ஆல்ஃபாவுக்கும் யூனிட் கிடையாது. ஸோ தீஸ் ஆர் த ஆன்சர்ஸ் ஃபார் த கிவன் ப்ராப்ளம். அடுத்த வீடியோவில் போர்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் உள்ள இன்னொரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.